சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். யாரோ சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க போய் சாப்பிடுறாங்க சார். அவங்க அப்படி பண்றதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும்? சார் நீங்களும் எதுவும் கேட்க வேணாம்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் நான் என்ன சார் கேட்க முடியும்? ஆனந்தியும் அன்பும் லேட்டா சாப்பிட போறாங்களா? ஆமா சார், இப்பெல்லாம் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் சாப்பிட போறாங்க. ஒருவேளை தனியா சாப்பிடணுங்கிறதுக்காக தான் லேட்டா போறாங்களோ என்னமோ, யாருக்கு சார் தெரியும்? வாட் யூ மீன்? நான் எதுவும் மீன் பண்ணல சார். அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு எப்படி சார் தெரியும்? நடக்கிறத நான் சொன்னேன். ரெண்டு பேரும் ஜோடியா தான் சாப்பிட போறாங்க, ஜோடியா தான் சாப்பிட்டு வர்றாங்க. கம்பெனியோட லஞ்ச் பிரேக் டைம் 1 to 2 தான் சார். நான் அவங்கள லேட்டாலாம் சாப்பிட சொல்லல. அவங்க ஏன் லேட்டா சாப்பிடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியணும்னு வைங்களேன், நீங்க அவங்கள தான் சார் கேட்கணும். எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். அதுவும் நீங்க அன்புக்கு முக்கியமான பொறுப்பெல்லாம் வேற கொடுத்து வச்சிருக்கீங்க. நான் எப்படி சார் அவரை போய் கேட்க முடியும்? நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்கேன் சார். ஸ்டாஃப் எல்லாம் எங்க சாப்பிடுவாங்க? மேல டெரஸ்ல. பத்த வச்சாச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல பத்திக்கிட்டு எரிய போகுது. என்ன அன்பு, இன்னைக்கும் இடியாப்பமா? நாளைக்கும் இடியாப்பம் தாங்க. என்னங்க இது, தினம் இடியாப்பம் சாப்பிடுறிய? என்னங்க பண்றது, எனக்கு இதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, இன்னைக்கு நான் கொண்டு வந்த தக்காளி சாதத்தை நீங்க சாப்பிடுங்க. நான் எதுவா இருந்தாலும் சாப்பிடுவேன். என்ன கூட இடியாப்பம் இருந்தா திருப்தியா சாப்பிடுவேன். அதுவும் நீங்க கொடுத்தா தக்காளி சாதம் என்னங்க, வெறும் சாதம் கூட சாப்பிடுவேன். கொடுங்க. இப்ப நீங்க இடியாப்பம் கொடுங்க. என்ன? இல்லங்க, இது காலையில செஞ்சது. இப்ப இடியாப்பத்துல இருந்து செத்தோசையா மாறி இருக்கும். இது எதுக்குங்க உங்களுக்கு? நாளைக்கு நானே உங்களுக்கு ஒரு நல்ல டிஷ்ஷா செஞ்சு எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன். அதை சாப்பிடுங்க. நாளைக்கு நீங்க எதை வேணாலும் கொண்டு வாங்க, ஆனா இன்னைக்கு எனக்கு இந்த இடியாப்பந்தே வேணும். கொடுப்பியலா மாட்டியலா? அதுக்கு இல்லைங்க. அன்பு, உங்களுக்கு இடியாப்பம் பிடிக்குமா இல்லையா? ரொம்ப பிடிக்கும். அப்ப எனக்கும் பிடிக்கும், கொடுங்க. சாப்பிடுங்க. சூப்பரா இருக்குங்க. ஏங்க, தக்காளி சாதம் அட்டகாசங்க. இன்னில இருந்து இடியாப்பத்தோட சேர்த்து தக்காளி சாதமும் ரொம்ப பிடிக்கும். அன்பு ஆனந்தியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறானா, நீ தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கு. ஓகேவா?